ரூபா வாங்கி வேஸ்ட், சுத்த வேஸ்ட். ஆசாசியா ஓட்டினேன். அதுக்காக இல்லை தன்னோட கழட்டு துணியாக போடணும். பைப்பு 3000 போகும். எடை போடணுன்னா இந்த ஜாக்கெட் துணி தச்சது துணியெல்லாம் வாங்கிக்கிறேன். எனக்கு செலவு காசு இல்லை கொடு. பைப்பை விற்றுனா 3000 4000 போகும். நல்லா இரும்பு தூத்துக்குடியில் சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களுக்கு வேட்பாளராக கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு ஸ்ரீநாத்துக்கு. ஆனால் தூத்துக்குடியில் இரவு பகல் பாராமல் அயராது ஒழிச்சது யாருன்னா அக்கா அஜிதாக்கா தான். ஆனால் அவர்கள் உழைப்பை இப்போ வீணடிச்சிட்டாங்க. அவர்கள் உழைப்பை மட்டும் கிடையாது, அவர்கள் கூட உழைச்ச நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவரின் உழைப்பையுமே வீணடிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில் மூளை முடுக்கு அனைத்து பகுதியும் தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை கொன்று போய் சேர்த்தது அஜிதா அவர்கள். ஆனால் அவர்களுக்குரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கல இந்த கட்சியில. மாவட்ட செயலர் அறிவிக்கும் போதும் அவர்களை புறக்கணிச்சாங்க. இப்பவும் அவர்களை புறக்கணிக்காங்க. அவர்கள்ட்ட ஏன் என்னன்னு கூட அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு கூட நம்ம தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆட்கள் இல்லை. நன்றி. ஆனால் ஒரு வெற்றி தொகுதியை தளபதி நண்பர் அப்படிங்கறதுக்காக நீங்க கொடுத்துட்டீங்களா, அல்லது மேலிருந்து இது அழுத்தமா? மாற்று கட்சி அப்படின்னு சொல்லிதான் ஒரு 2 பெரும் ஆளுமைகளான கட்சிக்கு மாற்றா ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிதான் தளபதியின் வெற்றி கழகத்தை, தமிழக வெற்றி கழகத்தை நம்ம ஆதரிச்சாங்க. ஆனால் 2 கட்சிகளை விட இங்க மோசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம சொந்த கட்சியை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு கடந்து சென்றாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சமூக நீதி, பெண் உரிமை எல்லாம் சொன்னீங்க. 3இல் 1 பங்கு பெண்களுக்கு அளிக்கப்படும் சொன்னீங்க. எந்த விதத்துல நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க? எதுவுமே இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறாது. அது என்னுடைய நினைப்பு கிடையாது. நிச்சயமாக அதுதான் நடக்கும். கள நிலவரம் என்னன்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சிருக்கணும். தளபதி அதை ஆராயவும் செய்யல. இப்படி ஒரு அறிவிப்பு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி, நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் பேசுனீங்க. நாங்கள் உங்களை ஒரு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழகம் முழுதுமே தெரியும், தூத்துக்குடினா அஜிதா தான் தூத்துக்குடி, சரியா? இப்படி இருக்கிற பட்சத்தில் தூத்துக்குடிக்கு நீங்க ஸ்ரீநாத்தை போட்டிருக்கீங்களே, இந்த கட்சிக்கு தலைவர் நீங்களா இல்லை புஷி ஆனந்தா? இந்த ஸ்ரீநாத்துக்கு தூத்துக்குடியில் எந்த தெரு எங்கே இருக்குன்னு சொல்லி முதல்ல தெரியுமா? முதல்ல வெற்றி தொகுதி எங்கே, எந்த இடத்துல யார் என்ன ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல தெரியணும், சரியா? இந்த தூத்துக்குடியில் நீங்கள் யாரை போடணும்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்காமல் போட்டிருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. இது உழைத்தவருக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரமா இது? சென்னையில் உள்ள ஸ்ரீநாத்தை கொண்டு நீங்கள் தூத்துக்குடியில் போடுறீங்களே, கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா? அப்போ இது என்னதான் நடக்கு?
எங்கள் இனத்தார் வந்து எங்கள் இனத்துக்கு நீங்கள் வந்து முன்னுரிமையே கொடுக்க மாட்டீங்களா? எப்படி சொல்லுங்க. இந்த தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தை நிலைநாட்டியது அஜிதா மட்டும்தான். நீங்க யாரையா போடுறீங்க? அப்போ உங்களுடைய கொள்கை தான் என்ன? கொள்கைக்கு மாறால நீங்க இங்கே செயல்படுறீங்க. உழைத்தவர்களுக்கு நீங்க ஊதியம் கொடுக்குன்னு சொல்றீங்க, ஆனா உழைத்தவங்களுக்கு ஊதியமே கொடுக்க மாட்டீங்களே. இப்பவும் சொல்றேன், தளபதி விஜய் அவர்களே, உங்களுக்கு எப்போது ஒரு மரியாதை உண்டு. உங்களை தலைவனை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது நான் ஒரு ஆணித்தனமான ஒரு பதிலை சொல்கிறேன். தூத்துக்குடி இப்போமா அடித்து சொல்கிறேன், தூத்துக்குடியை கண்டிப்பாக ஸ்ரீநாத் ஜெயிக்கவே முடியாது. இது உண்மை. நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்கள் செய்த தவறை கண்டிப்பாக எலெக்ஷன் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அதை உணருவீங்க. இது நடக்கும். ஏன்னா தூத்துக்குடியில் கண்டிப்பாக வந்து எதிர்கட்சிக்காரங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே ஜெயிக்க போகிறாங்க. இதான் நடக்க போகுது. சரியா? நீங்கள் வந்து ஒரு வெற்றி தொகுதியை இழக்க போகிறீங்க. தூத்துக்குடி அஜிதா நின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கக்கூடிய முழு தகுதி அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்போ அறிவித்திருக்கிற இந்த ஸ்ரீநாத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அவர் டெபாசிட்டை இழக்க போகிறத நீங்கள் கண்கொள்ளாக பார்க்க போகிறீங்க. சரியா? ஒரு வெற்றி தொகுதியை கூட நீங்கள் ஒழுங்காக தேர்ந்தெடுக்கலையே, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது.